வணக்கம் நண்பர்களே! வீடியோவ பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத காலம் வந்து எப்படி அமையப் போகுது? வரக்கூடிய நாட்கள்ல எப்பேர்ப்பட்ட நல்ல பலன்கள் இருக்கப் போகுது? அது மட்டும் இல்லாம எப்பேர்ப்பட்ட தீய பலன்கள் இருந்தாலும், அதுலேருந்து எப்படி வெளி வரலாம்? அந்த மாரி ஒரு சில விஷயத்த நாம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சக ராசிக்காரங்க, அதாவது விருச்சக ராசியில பிறந்தவங்க ரொம்பவே தைரியமா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி வர போராடி அதுலேருந்து வென்று முடிப்பாங்க. அப்படிங்கிறவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க பேர் போனவங்களா இருப்பாங்க. ஆனா, ஒரு முறை நம்பிக்கை வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா, நீங்க வந்து உயிரையே கொடுத்து அதாவது உங்க மேல யாராவது நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அன்பால நீங்க உயிரையே கொடுத்து உதவி செய்வீங்க. இந்த மாரி நல்ல மனப்பான்மைய கொண்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு மன உறுதி, துணிச்சல் அது மட்டும் இல்லாம ரகசியங்கள காப்பாத்த திறன் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நீங்க வந்து ரொம்பவே நல்லபடியா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த நெறைய திறமை இருக்கு. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசிக்காரங்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுக்கும் மாதமா இந்த வரக்கூடிய நாட்கள் வந்து அமையப்போகுது. சில காலமா நின்று போன வேலைகள் வந்து மெதுவா உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். மனசுல இருந்த குழப்பம் குறைஞ்சு உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தொழில் அப்புறம் வியாபாரம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, சொந்த தொழில் செய்றவங்களுக்கு இந்த மாதம் அதாவது வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே வளர்ச்சிகரமான நாட்களா அமையப்போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைக்கலாம். நீண்ட நாட்களா உங்களுக்கு வராம இருந்த பணம் வந்து வசூலாகும். அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில் செய்றவங்க எல்லாருமே ஒப்பந்தத்தில அவசரப்படாம நீங்க வந்து கவனமா நீங்க செய்யணுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாம நீங்க அந்த தொழில செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொழில்ல வந்து லாபம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, உணவு, கட்டுமானம், மின்சாதனம், ஆன்லைன் வணிகம் இந்த மாரி விவசாயம் இந்த மாரி துறையில இருப்பவங்களுக்கு ரொம்பவே முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, வேலை அப்புறம் உத்தியோகம்னு பார்த்தோம்னா, வேலை செய்றவங்களுக்கு மேலதிகாரிங்கள்ட்டருந்து உங்களுக்கு பாராட்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். சிலருக்கு வந்து சம்பள உயர்வு வந்து அதிகமாகும். பதவி உயர்வு இந்த மாரி ஒரு சில நல்ல தகவல் வந்து உங்களோட காதுல வந்து சேரும். வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலையா நீங்க இத விட்டு போனீங்கனாலும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்த வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா, வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு நல்ல காலமா அமையப்போகுது. பணவரவு அப்புறம் நிதிநிலை அப்படின்னு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி வாங்க பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய நாட்கள் வந்து வருமானம் வந்து மெதுவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்தில தேவையற்ற செலவுகள நீங்க வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. பழைய கடன்கள அடைக்கிறதுக்கான திட்டம் வந்து உங்களுக்கு இல்லாம இருந்தாலும், உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காச சேமிச்சு வச்சு அந்த கடன வந்து அடைக்கிறதுக்கு பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கடன் குடுத்திருந்தாலும், கடன் வாங்கியிருந்தாலும், அத நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களோட சேமிப்ப நீங்க அதிகம் செய்றதுக்கான வழிய நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகமா சிந்திப்பீங்க. அத நீங்க சேமிப்பு சேர்த்தி வச்சு, உங்களோட பணத்த வந்து அதாவது தேவையான விஷயத்துல நீங்க வந்து செலுத்துவீங்க. அந்த விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்தவித கவலையும் இல்ல. முதலீடு செய்யலாமா? அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு கேள்வி எழலாம். முதலீடு செய்ய விருப்பம் இருக்கவங்க எல்லாருமே நிதிநிலைய வந்து முழுமையா நீங்க ஆராய்ஞ்சு, அதுக்கப்புறம் நீங்க முதலீடு செய்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அனுபவம், அதாவது முதலீடு, நிதிநிலை இந்த மாரி ஆலோசனையில அனுபவம் இருக்கவங்க கிட்ட போய் நீங்க ஆலோசனை, கருத்து கேட்டு முடிவு எடுத்து, அதுக்கப்புறம் நீங்க முதலீடு செய்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதிக ஆபத்து இருக்கிற முதலீடுகள்ல நீங்க வந்து அவசர முடிவுகள எடுக்க வேண்டாம். அத கொஞ்சம் தவிர்த்துட்டு முக்கியமா நீங்க தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு வேற நல்ல விஷயத்துல நீங்க முதலீடு செய்றது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நீண்ட காலமா திட்டமிட்டு நீங்க வந்து இதில முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு அதில நல்ல பலன்கள் கிடைக்கும். அத நிச்சயமா செயல்படுத்துங்க. கவனமா செய்றது ரொம்பவே நல்ல விஷயம். அதாவது வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். வீடு கட்ட நினைப்பவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து காணப்படக்கூடிய நாட்களா அமையப்போகுது. கட்டுமானம் தொடர்பான தடை உங்களுக்கு இருந்தாலும், அது படிப்படியா உங்களுக்கு குறையும். அப்படி தடை இருந்துச்சு அப்படின்னா, அது எதனால வருதுன்னு நீங்க அறிஞ்சு அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அந்த வேலைய நீங்க தொடரலாம். வங்கி கடன் தொடர்பான விஷயங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிலம் வாங்கலாமா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க யோசிக்கலாம். நிலம் வாங்க நினைப்பவங்களுக்கு வந்து ஆவணங்கள முழுமையா நீங்க வந்து சரிபார்த்து, அதுக்கப்புறம் வாங்குறதுக்கான முக்கிய முடிவுகள எடுக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயமா பார்க்கப்படுது.
சரியான ஆய்வுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நிலத்தை வாங்குனீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அது உங்களுக்கு நல்ல சொத்தா அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக வரக்கூடிய நாட்களில் மன தைரியத்தோடு நீங்கள் வந்து நகர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையானது எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். காதலில் இருப்பவங்களுக்கு வந்து உறவு வலுப்பட்டு நீங்கள் வந்து அதாவது காலங்காலமாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்கங்க. வரக்கூடிய நாட்களில் தேவையற்ற சந்தேகங்களையும் கோபத்தையும் தவிர்த்தாலே உங்களோட புரிதல் வந்து அதிகமாகும். காதலை வீட்டில் பேச நினைப்பவங்களுக்கு வந்து சாதகமான சூழல் உருவாகலாம். நீங்கள் பேசுகிற விதத்தில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க நிச்சயமாக அதுக்கு ஒத்துக்கிட்டு உங்களோட கல்யாணத்துக்கு அவங்க வந்து சம்மதிப்பாங்கங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக அமைய போகுதுங்க. ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகள் வந்து எதுவும் இருக்காது. தூக்கம், உணவு, அப்புறம் உடற்பயிற்சியில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடலில் உங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க. போதுமான தண்ணீர் குடிக்கிறது, அது மட்டும் இல்லை சத்தான உணவை சாப்பிட்றது மூலமாக உங்களோட உடல் நலத்துக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயமா, அதாவது நல்ல செயல்களை நீங்கள் வந்து பண்ணுவீங்க. உங்களோட உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உடல் நலத்தில் உங்களுக்கு எந்த வித தீங்கும் உங்களுக்கு வராதுங்க. விருச்சிக ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி அமைய போகுது வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு வந்து தயாராவீங்க. தொடர்ந்து முயற்சி செய்கிறதுனால நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆசிரியர்களோட ஆலோசனையை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு யாராவது வலுக்கட்டாயமாக உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் அவங்க கிட்டேருந்து உருவாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க உதவியை எதிர்பார்க்காம நீங்கள் உங்களோட சுய படிப்பில் நீங்கள் வந்து முன்னேற்றி வாங்க. வரக்கூடிய நாட்கள் வந்து மாணவ மாணவிகளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு காலமாக அமைய போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி வந்து நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்களோட இருந்த மனக்கசப்பு வந்து உங்களுக்கு குறையலாம். பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ரொம்பவே பங்கு பெற்றிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சுக்கு வந்து மதிப்பு வந்து உங்களோட குடும்பத்தில் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயத்தில் நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னாலுமே உங்களோட பேச்சு அவங்க வந்து மதிப்பாங்க. உங்களுக்கான மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுகிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதில் வந்து கவனமாக இருங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அது வந்து அமையறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுதுங்க. வெளிநாடு வேலை, அதுக்கப்புறம் படிப்புக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். ஆவணங்களை சரியாக தயார் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதாவது இந்த மாதத்தில் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து தருங்க. தன்னம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் வந்து செயல்பட்டால் உங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து எந்தவித தடையும் இருக்காதுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வழிபாடு வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சிவபெருமான், அம்மன், அப்புறம் முருகப்பெருமானை நீங்கள் வந்து மனசார வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அழகான நாட்களாக அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் ஒரு சில வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கோ, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கோ அவங்களுக்கு உதவி செஞ்சு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சி மன நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு மன அழுத்தம், குழப்பம் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். அடிக்கடி இறை வழிபாடு மேற்கொள்கிறவங்களுக்கு மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு அதிக அளவு வந்து மன அழுத்தம் இருக்காது. மன அமைதியோடு நீங்கள் வந்து இறைவனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசில் இருக்க பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சுட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட மன அழுத்தம் குறைஞ்சி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல காலங்களாக அமையப்போகுது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதாவது அவங்களோட முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் அவங்களுக்கு வந்து கிடைக்குங்க. தொழில், வேலை, குடும்பம், நிதிநிலை போன்ற இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு வந்து துறையில் வந்து வருமானம் வந்து அதிகமாக இருக்குங்க.
தொழில்ல வந்து உங்களுக்கு எக்கச்சக்க பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில முக்கியமான நிதி, அதாவது முக்கியமான நிதி, அப்புறம் வந்து சொத்து தொடர்பான முடிவுகள எடுக்கிறதுக்கான நல்ல காரியங்கள், அதாவது நல்ல விஷயமா அமையப்போகுது வரக்கூடிய நாட்கள். பொறுப்புடைமையோட நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு நெறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க எடுக்கிற வேலையில எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த செய்யாம, முழு மனசோட, முழு நிம்மதியோட அந்த வேலைய நீங்க செய்யணுங்க. அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு குறிப்பா வரக்கூடிய நாட்கள் வந்து சிறப்பான நாட்களா அமையப்போகுது. அது எதனால அப்டின்னா, பெண்கள் போற வர இடத்துல வந்து நிம்மதியாவும், தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களுக்கு போற இடத்துல ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும், அது ஒரு சிலர் மூலியமா உங்களுக்கு வந்து காப்பாற்றப்பட்டு நீங்க வந்து அதுலேருந்து வெளிய வருவீங்க. உங்களுக்கு நீங்க வந்து தலை நிமிர்ந்து உங்களோட மன தைரியத்தோட நீங்க வந்து ஒரு சில வேலைய செய்வீங்க. பொதுவா வரக்கூடிய நாட்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நாட்களா அமையப் போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம, நீங்க வந்து தைரியமா வரக்கூடிய நாட்கள் நகர்த்தலாம். வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, மறக்காம உங்களோட பேர கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு புடிச்ச தெய்வத்தோட பேரையும் கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட ராசி சம்மந்தப்பட்டு, அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் சம்மந்த பல விஷயங்கள நாம உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு ஆன்மீகம் மற்றும் உங்களோட ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.